சுபா இப்போ நாங்கள் மெயின் ரோடு வந்தாச்சு. கைஸ் இப்போ வெளியே கிளம்பியாச்சு. வித் சன்செட் செம்மையாக தெரியுது பாருங்க, பொட்டு வச்ச மாதிரி அழகா. மெயின் ரோடுக்கு வந்திருக்கோம், ராம்நகர் மெயின் ரோடு. இது ஆக்சுவலாக ஹைவே. இங்கேருந்து தான் நேபாள்கஞ்ச் போகணும். இந்த சைடு தான் நேபாள்கஞ்ச் போகிறதுக்கு 15 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. இதுதான் நேபாளி டுக். அண்ட் கைஸ் இப்போ நாங்கள் இந்த டுக்ல ஏறி இருக்கோம், நேபாளி டுக்ல. எங்கே போகிறோன்னு தெரியல, எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்களோட ரிலேட்டிவ். ஸோ இப்போது சின்னதாக ஒரு ட்ராவல் ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்க, இன்னொரு டுக் வருது. கைஸ், நாங்கள் இப்போ இந்த டுக்ல போயிட்டு இருந்தோம். டுக்ல போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு இந்த டிரைவர் அண்ணா வந்து ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணார். ஸோ அவர் என்னை பற்றி கேட்டுட்டு இருந்தார். யூடியூப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன சேனல் நேம் வச்சுருக்கீங்க? அந்த அண்ணா இதுதான். ஹாய் வந்தீங்கன்னா சபையில் வணக்கம் வந்து வணக்கம் 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 நமஸ்தே வந்து தமிழ். அது இதுதான். ஸோ இங்கே நிறைய ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த டுக் தான் ஓடுது. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் ரேட்டு கூட ரீசனபுளாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இது நல்லா ட்ராவல் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்குது. பேங்காக் ஃபீல் வருது ஆக்சுவலாக. பேங்காக்கில் ஃபுல்லாக போனால் இது இந்த டுக் தானே ஓடுது, அது அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இவர் தான் அவர். இப்போ நாம் கேரு இவர் பேர் ஜனக் ரோகாயா. இங்கே கோவல்பூரில் வந்தீங்கன்னா இவரை மீட் பண்ணலாம். பார்ப்போம். இப்போ நாங்கள் இறங்க போகிறோம், போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து இங்கே மார்க்கெட் சைடு வந்திருக்கோம். ஏதோ ஒரு இங்கே ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபுல்லாக பஜார் மாதிரி இருக்குது. பஜார் தான் ஆக்சுவலாக. இங்கே எல்லாம் என்னென்னமோ கடைங்க இருக்குது. முன்னாடி போனோன்னு சொன்னாங்க. என்ன இருக்குன்னு தெரியல. அங்கே பார்ப்போம். हजुर पहिलोचोटि यो त हजुर पहिले भन्नाले बर्डर क्रस गर्दाखेरि एकचोटि आएको थिएँ, पसेको होइन. त्यत्तिकै यसै क्रस गर्दाखेरि हेरेर गएको बस त्यति हो. அண்ட் இப்போ நாங்கள் அங்கேருந்து இறங்கியாச்சு. ஸோ இது பாருங்கள், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கோவல்பூர் பாக்கி நேபாள்னு போட்டிருக்கு. ஸோ இது ஒரு மார்க்கெட் ஏரியான்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே தான் எல்லாமே தேவையுள்ள பொருளெல்லாம் வந்து வாங்கிறது. அண்ட் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வந்து வாங்குறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. அண்ட் சப்ஜி மண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் இங்கே நிறைய பேர் வராங்க போல். இது நம்ம சென்னையில் உள்ள கோயம்பேடு மார்க்கெட் மாதிரின்ட்டு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில். ஸோ அதுக்கு நிறைய பேர் இங்கே தான் வந்து வாங்குகிறாங்க. ஸோ வாங்க, முன்னாடி போய் காட்டுறேன் என்னென்ன விற்கிறாங்க, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் கைஸ் இது உள்ள மார்க்கெட்.
கொத்தால் சவுடி கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே முத்து கூட்டு வந்து ஃபன் பண்ணுன்றாங்க. இதுதான் கோல்பூரோட மார்க்கெட். இந்த சைடு ஃபுல்லாக பழக்கடங்களாக இருக்குது. அண்ட் முன்னாடி போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் விற்கிறாங்க. அந்த சைடு ஃபுல்லாக மீன் மார்க்கெட்டு, அது பக்கத்தில் கோழி வெட்டுறது அது இதுன்ட்டு நடக்குது. ஸோ மோஸ்ட்டாக அதே தான், கோயம்பேடு மார்க்கெட் போலே தான் இருக்குது. அண்ட் இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். இங்கே ஏதோ பொரிக்கடலை மாதிரி செய்கிறாங்க. என்னதுரா அது? சட்பட்டேவா? ஸோ இதுதான் அது சட்பட்டேன்றாங்க. ஒரு சட்பட்டே 50 ரூபா, நேபாளி 50 ரூபா. कधी मला आसरा 25 का and இதுதான் காட்டுறாடே பே பண்ண. அண்ட் இது இன்னொரு பொரி கடலை கொடுத்துருக்காங்க. பொரி கடலை இல்லை, சட்பட்டே. இது இப்போ போய் டேஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. முதல்ல ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது சாப்பிட்டோம். அது ரொம்ப காரசாரமாக இருந்தது. இங்கே இன்னொரு டிஷ்ஷும் கொடுத்துருக்காங்க, இதுவும் டேஸ்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு இதை சைடில் வச்சுட்டு மெயினாக இதை ஆரம்பிக்கலான் இருக்கோம். டேய் இது எப்படிடா காஸ்டா? நல்லா இருக்கா? சாப்பிட்ற மாதிரி இருக்கா? காட்டு. இதில் அந்த நூடுல்ஸு அண்ட் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, பொரி, அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். அதுதான் இப்போ சாப்பிட போகிறேன். அண்டோ உருளைக்கிழங்கு பக்கோடாலாம் இருக்குது. அதையும் இப்போ டேஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். முதல்ல இதை சாப்பிட்டு முடிச்சிடறோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. அந்த பக்கோடா சாப்பிட்டாச்சு. அந்த பக்கோடா அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை கைஸ். பட் இருந்தாலும் இப்போது சேல் ரோட்டி சாப்பிட்லான்ட்டு பிளானில் இருக்கும். சேல் ரோட்டிக்கு பண்ண வச்சோன்னு அதோ செய்கிறாங்க பாருங்க. இப்போ அதுதான் நாங்கள் டேஸ்ட் பண்ணலான் இருக்கோம். இது நல்லாயிருக்கும். இது எங்கள் வீட்லேயும் செய்வாங்க. பட் கடையில் செஞ்சது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். கலாய்க்கிட்டோம். அண்ட் இதுதான் அது சேல் ரோட்டி. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ இதை தான் இப்போ டேஸ்ட் பண்ணலான் இருக்கோம். தம்பி இந்தா. உள்ள போயிடுச்சேனே இன்னும் பின்னாடி போக வருது. ராமச்சா என்னடா வாயில் பொலக்குன்னு போட்டு துப்பிட்ட? அவ்வளோ சூடாக இருக்கு. ரொம்ப சூடாக இருக்காங்க கைஸ். ஆனால் நல்லா இருக்குன்றான். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்ச்சா? அண்ட் அந்த சைடு இப்போது ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, அங்கே போகலான் இருக்கோம். ஏரா வந்து போல். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரூட் ஷாப் இருக்குது. உள்ள ஃபிஷ் வெஜிடபிள் ஷாப் தான் நினைக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாக ஃபிஷ் மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே லைவ் ஃபிஷ் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. ஓ மை காட். ஓ மை காஷ். இங்கே ஃபுல்லாக லைவ் ஃபிஷ் தான் விற்கிறாங்க. அநேகமாக இந்த மீனில் முள்ளுங்க அதிகம் காஷ்.
லைவ் ஃபிஷ். அண்ட் இப்போது அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஃபுல்லாக ஃப்ரூட் ஷாப். உள்ளே போகிறதுக்கு எதுவுமே இல்லை, வெஜிடபிள் மார்க்கெட் தான். அதே நம்ம ஊரில் விற்கிறது தான் மோஸ்ட்டாக. ஆனால் இங்கே ஃபிஷ் கன்சியூம் டைப் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக லைவ் ஃபிஷ் அப்படியே கொண்டுட்டு அதை அப்படியே அறுத்து சாப்பிட்றது தான், வறுத்து சாப்பிட்றது தான். அதுதான் வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்றாங்க. இன்றைக்கி அதுதான் கொண்டு போயிருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் கூட. ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னர் அதுதான் போல். ஸோ பார்ப்போம் அதை எப்படி செய்கிறாங்கன்ட்டு பார்த்து போடுறேன். இங்கே ஒரு மோமோ ஷாப் ஒன்று இருக்குது, கடை, அவ்வளோதான். அண்ட் இப்போ உள்ளே போகலான் இருக்கோம் அந்த க்ரீன் கலர் டென்ட்டுக்குள்ளே. ஸோ இங்கே நடுவில் முள்ளங்கி அப்புறம் ஏதோ மஷ்ரூம் விற்கிறாங்க. அதை பாருங்க, அது மஷ்ரூமு, வீட்டிலையே வளர்த்த மஷ்ரூம். அண்ட் இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே சைடில் நிறைய நெல்லிக்காய்லாம் விற்கிறாங்க, நெல்லிக்காய், கீரைங்க, அண்ட் பொடலங்காய் கூட இருக்குது. ஸோ உள்ளே பாருங்கள். இது வந்து அந்த மார்க்கெட்லேருந்து வெளியே வந்தால் பேக் சைடு அப்படியே. ஸோ அதுக்கு பின்னாடி ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி அதே தான் இருக்கிறது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இங்கே சின்னதாக பம்ப் செட் இருக்குது, அங்கே தான் வந்து காய்கறிலாம் கழுவாங்க போல் இங்கே இருக்கிறவங்க தண்ணி அடித்து. ஸோ இது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை கைஸ். இதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கிளம்பலான் இருக்கோம். ஸோ அவங்க உள்ளேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே சின்ன சின்ன கடைங்க இருக்குது, கீரைங்க விற்கிறது. அண்ட் ப்ளஸ் இங்கே ஒரு கிண்டர் கார்டன் கூட இருக்குது, இங்கே விற்கிறாங்க நிறையா பேர். இது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இனிமேல் வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ பார்க்கலாம், வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு see you guys, பார்க்கலாம், பாய். வீட்டுக்கு போகிற வழியில் இங்கே ஒரு கேஃபே ஷாப் இருந்தது, அங்கே வந்து சின்னதாக ஸ்நாக்ஸ் எதுனா சாப்பிட போகலான்ட்டு வந்திருந்தோம். ஸோ அதில் ஒரு கேப்புச்சினோ ஆர்டர் பண்ணியிருந்தோம், நானும் என் தம்பியும். ஸோ இதுதான் அது. ஒரு சிலர் இது ஆர்டர் பண்ணியிருக்கு இங்கேருந்து தான்.